ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் தாய் அன்னை மரியாள், திருச்சபையின் தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளை நேசிக்காதவர்கள் எவரும் இல்லை. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னை மரியாள் என்றால் உங்களுக்கும் கொள்ளை பிரியம் என்று எங்களுக்கு தெரியும். நாம் புனித ஜெபமாலை அன்னையை நாம் வணங்கும் வேளையிலே அதிகமாக அவரை நேசிக்கும் மனம் பல முயற்சிகளை எடுக்கின்றோம். இது இங்கே ஒரு அதிசயமான ஒரு குடும்பத்தை நாம் காணுகிறோம். ஜெபமாலை அன்னையின் மீது இருக்கிற அளவற்ற அன்பினால் கடந்த 15 வருடங்கள் முழுவதும் திரு ஜேக்கப் ஜெயசீலன், திருமதி சுகந்தி ரோஸ் ஆகிய இந்த குடும்பம் ஜெபமாலை சேகரிப்பதில் இவர்கள் தங்களுடைய ஆர்வத்தை, பாசத்தை அன்னை மரியாளுக்கு காட்டி வருகிறார்கள். ஜெபமாலை என்றாலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு ஜெபமாலையை வைத்திருப்போம். ஆனால் இந்த குடும்பம் 1000 ஜெபமாலைக்கு மேலாக இவர்கள் சேகரித்து ஒவ்வொரு ஜெபமாலைக்கும் ஒரு குட்டி வரலாறை சொல்லி இங்கே அன்னை மரியாளுக்காக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். வாருங்கள், இந்த நாளிலே எப்படி இவர்களுக்கு அன்னை மரியாளின் மீது இப்படி ஒரு பாசம் ஏற்பட்டது, எப்படி இந்த ஜெபமாலையை அவர்கள் சேகரித்தார்கள் என்கின்ற அவர்களுடைய இனிய அனுபவத்தை இந்த குடும்பத்தாரிடம் நாம் கேட்டுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். சின்ன வயசுலேருந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன், கரன்சி, ஜுவல்ஸ் கலர் கலராக போடுறது, அந்த மாதிரி நிறைய ஹாபீஸ் இருக்கும். பெட்ஸு அது இதுன்னு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவர் ரொம்ப மாதா பக்தி. செப்டம்பர் 8ஆம் தேதி தான் அவர் பிறந்தாரு. அவர் புதுநன்மை வாங்கினது ஆகஸ்ட் 15. கரெக்டா எங்க கல்யாண நாள் நவம்பர் 21. எல்லாமே பாத்தீங்கன்னா மாதா நாள். அப்புறம் நாங்க இருக்கிறது வேளாங்கண்ணி நகர். சோ மாதா நகர்லயே எங்களை இது பண்ணோம்னா, அப்புறம் இவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஜெபமாலைனா அப்படி ஒரு பக்தி. அப்புறம் ஜெபமாலை மாதா கோயில் கட்டி கரும்தாம்பட்டியில அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றோம். அது இனாகிரேஷன் முடிஞ்சோன்னு. அப்புறம் இவரோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நான் சேக்ரட் ஆர்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இறுதி ஆண்டவர் ரொம்ப பக்தி. இவரோட ஆர்வம் பக்தியும் பார்த்துட்டு ஏன் நம்ம இதுல பண்ணக்கூடாது, என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பிளஸ் இவரோட இது ஃபுல்லா சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், பிஷப்ஸ் அந்த லிங்க்ஸ் தான் நிறைய. போகும்போது ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணா, புது கப்பல்னு ஒரு ஜெபமாலை தான் கொடுத்தாங்க எங்களுக்கு கிஃப்டா. ஸோ என்னென்னமோ கலெக்ட் பண்றோம், வை நாட் திஸ்ன்னு நான் சும்மா ரோசரிஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நான் நினைச்சுக்கிட்டேன் கலர் கலரா விதவிதமான மணிகள், முத்துக்கள் அதுலதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தா அதுல வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குதுன்னு சர்வ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது அது வித்தியாசமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு, இந்தந்த இடத்துலதான் கிடைக்கும், இவ்வளவு பக்தி இருக்குன்னு. சரி நம்ம என்னென்னமோ செய்யறோம், வை நாட் திஸ்ன்னு சொல்லி நான் அதை முயற்சி எடுத்து ஆரம்பிச்சேன். இவர் அதுக்கு நல்ல உறுதுணை, நல்ல ஹெல்ப் பண்றது. ஆமா இங்க போலாம், அங்க கிடைக்குமா, ட்ரை பண்ண, பரவாயில்ல, இல்ல எல்லாம் டாலர்ஸ்ல, யூஎஸ்ல, எல்லாம் யூரோஸ்ல, பவுண்ட்ஸ்ல தான் இருக்குன்னு. அதை பத்தி என்னம்மா, நீ விருப்பப்பட்ட கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நீ மாதாட்ட கேளு அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. சரி நான் அப்படி ஆரம்பிச்சா பார்த்தா எனக்கே தெரியல, ஒவ்வொரு லிங்க்கும் பாத்தீங்கன்னா இது எங்க கிடைக்கும்னா அதுக்கு ஒரு லிங்க், அதுக்கு ஒரு லிங்க்னு அங்க இப்ப நிறைய எனக்கு வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர், சிஸ்டர்ஸ், வயசானவங்க, இது பண்றவங்க செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இது இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, நிறைய லிங்க்ஸ் கொடுத்துட்டு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். அதாவது ரோஸ் நீங்க இங்க இருக்குது, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு. அப்புறம் இந்தியன்ஸ்னா முதல்ல எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவங்க இது வேணும்னு விருப்பப்பட்டா உடனே எனக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறமா நீங்க பணம் கட்டுங்க, அது ப்ராப்ளமே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ்.
என் பர்த்டேக்கு அத்தனோட பர்த்டேக்கெல்லாம் ரோசரிஸ் கிஃப்டா கொடுக்குற அளவுக்கு அவங்க பண்ண ஸ்பெஷாலிட்டி ரோசரிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நியூஸ் வந்தா கூட உடனே வந்து இதை என்கிட்ட ஷேர் பண்றது, புதுசா இப்படி வரப்போகுது இந்த ரோசரி, இதை பத்தி நீங்க பாருங்களேன், இந்த இதுல போங்களேன், இந்த லிங்க்ல போங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ மேலும் மேலும் ஆர்வம் வர வர என்ன ஆச்சுன்னா மாதா வந்து கூட்டிட்டு போய் அப்புறம் அடுத்த கட்ட நிலைமையில எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, சிலதெல்லாம் கையால வாங்கணும் போல இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஆசை, பேராசைன்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா அற்புதமா யுஎஸ் ப்ரோக்ராமே போடல, திடீர்னு அங்க போய் எதெல்லாம் வந்து நான் போய் வாங்கணும்னு நினைச்சனோ அவங்க கிட்டயே போய் சொல்லி என்னோட பர்த் ஸ்டோன் இது, இவரோடது இதுன்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து அந்த ப்ரேயர் சொல்லிட்டு அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து நிறைய இடத்துக்கு போய் அங்கிருந்து கலெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஆட்டோ ரோசரி. அதாவது இப்போ நவீன காலத்துல வந்து பெரிய ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, இல்ல 53 சொல்லாதவங்களுக்கு இந்த சின்ன இதுல வந்து 10 இருக்கும். இது பேரு ஆட்டோ ரோசரி. ஆட்டோ ரோசரி ஃபாஸ்ட் இதுக்காக ஃபாஸ்ட் ரோசரி. ஆட்டோ ரோசரி அந்த 10 மணியிலே மறுபடியும் 5 தடவை சொல்றதுங்க. அது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எப்பவுமே சொல்ற 53 மணி ஜெபம் ஒரு இது பாத்தீங்கன்னா 3 வந்துச்சுங்க. 3 மிஸ்ட்ரீஸ் வச்ச இது வந்து 4 மிஸ்ட்ரி, அதாவது 253. 4 மிஸ்ட்ரினா 200. 200 மணி ஜெபம். அதாவது ஒரு மணி ஒரு கலரா இருக்கா அப்படியா? இல்ல. ஆமா, ஒரு சேர்ந்து ஒரே ஜெபமாலையா? ஆமா, ஒரே ஜெபமாலைங்க. சோ ப்ளூ வந்து என்ன தேவ ரகசியம்? ஜாய்ஃபுல், சந்தோஷ தேவ ரகசியம், மகிழ்ச்சி. ரோஸ் கலர்? ரோஸ் வந்து துக்கம். ரோஸ் கலர் துக்கமா? ஓகே. அது என்ன கலர்? பச்சையா? ப்ளூ ஒரு மாதிரி வயலட் கலந்த லைட் மிஸ்ட்ரி. ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3 தான், 153 மணி ஜெபமாலை இருக்கு. 1 2 3 4 அப்படிங்களா? ஓகே. இது ஒண்ணு இருக்கு. ஆமா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பலவிதமான மணிகள்ல செய்யறாங்க. இது வந்து பச்சை ஆலிவ்ஸ்ங்கிற ஒரு ஆலிவ கொட்டை. ஓகே ஓகே. கையிலேயே வந்து ஊனமுற்றவர்கள் வந்து அவங்களோட தொழில் சாமி பிறந்த இடத்துல வந்து கையிலேயே செதுக்கி செய்யற ஜாமான். பெத்லஹேம்ல சாமி பிறந்த இடத்துலயே செய்யறது. ஊனமுற்றவர்கள் ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் மாதிரி, நம்ம ஊர்ல எப்படி குடிசை அந்த மாதிரி வச்சு அங்க போய் வாங்கிட்டு வந்தது இது. ஓகே. இது பாத்தீங்கன்னா மாதாவோட பரிசுத்தாவி ஜெபமாலை. அதாவது மாதா எப்படி மாதா மேல பரிசுத்தாவி இறங்குனாங்க 5 அப்படின்னு சொல்லி அதை குறிக்கிற ஜெபமாலை இது. இது பெண்களுக்குன்னு உரிய ஜெபமாலை, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்குரிய ஜெபமாலை. ஆமா, அதுக்குன்னு ஒரு ஸ்டோன் வச்சிருக்கேன். இது வந்து பெண்களுக்கு குறிக்கிறது. கொஞ்சம் அழகு, அதாவது விமென்ஸ் ரோசரின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து அழகா முத்து மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதை குறிக்கிறது. இதே ஆண்கள் ரோசரின்னு பாத்தீங்கன்னா ஹெர்மடைட்ல இருக்கும். கன்மெட்டல்னு ஒரு வந்து இரும்புல அந்த மாதிரி டஃப்பா வேலை செய்யறவங்களுக்கு இந்த கல் எதுவுமே ஆகாது. இது வந்து ஒரு ஹெர்மடைட்னு ஒரு மெட்டல், கன் மெட்டல்னு கையில மோதிரம் எல்லாம் கூட போடுறோம், அதுல செஞ்சது. இது வந்து மென்ஸ் ரோசரி, ஸ்டிஃபா இருக்கும். எல்லா கடினமான இதுவுமே பெண்களுக்கான. இப்படியே சொல்லி அவங்க செய்யறாங்களா? பேரே வந்து மென்ஸ் ரோசரி, விமென்ஸ் ரோசரி, மதர்ஸ் ரோசரி, சைல்ட் கீப் சேஃப் ரோசரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னா குட்டி 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 மணி, ஈஸியா எதுலயும் அடிபடாம இருக்கிற மாதிரி எல்லாம். இது வந்து கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அந்த நம்மள சிம்பிளைஸ் பண்ற அந்த மஞ்ச கயிறு வச்சு ஜெபமாலை. ஓகே. இதுவும் வெளிநாட்டுல இருந்து, அதாவது இங்கிருந்து போய் கத்துக்கிட்டவங்க தாங்க. ஓகே. இங்க கயிறெல்லாம் நம்ம டை பண்றோம்ல, உத்திரிய மாதிரி நினைச்சுக்கிட்டு இது வந்து அதுல அப்படி கட்டினது. அதாவது 30 வயசு வரைக்கும் ஆகலைன்னா தான் அவங்க கன்னியாவே இன்னுமே இருக்காங்கன்னு. சோ இது வந்து 30 மணிகளுக்கு மேல மேலானவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா ஏதோ கமிட்மெண்ட்ஸ், ஏதோ பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் அது மாதிரி, அதுக்கு அவங்களுக்காக விட்ட ஸ்பெஷலைஸ்ட். ஓகே. இது பாத்தீங்கன்னா சாமி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் காட்சி கொடுப்பாங்க. அவரு போதிப்பாருல, போதனைகள் அது வந்து பாத்தீங்கன்னா 7 எல்லா இடத்துலயும் நிறைய 7 வரும்.
7ங்கிறது ஒரு விவிலிய எண். அந்த மாதிரி இந்த 7 இது இருக்கும். அதாவது என்னன்னா எளிய மனதோர் பேரு பெற்றோர் எனர் அந்த மாதிரி 7 இதை குறிக்கிறது. அந்த மிஸ்ட்ரி போட்டோவோடவே இருக்கும். இதுக்கு இந்த ஜெபமாலைக்கு பேர் என்ன? சாமியோட போதனைகள், நற்செய்தி ஜெபமாலை போதனைகள், டீச்சிங், ரோசரி டீச்சிங்ஸ். ஆமா, ரோசரி டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் போதனைகள் ஜெபமாலை. ஓகே. ஏன்னா நற்செய்தி அறிவிக்கிறார்ல, அந்த நற்செய்தியின் நிறைய போதனைகள் வழியாக அது முதல்ல இது 7 இருக்கும். ஏன்னா 7 தான் எல்லா பக்கமே அவரு இது பண்ணுவாங்க. அதனால அது 7 குறிக்கும். இது வந்து மாதாவோட 7 வியாகுலங்களோட இது வந்து ஜெபமாலை. இது வந்து நம்ம சும்மா தினம் நம்ம அன்னைக்கு நம்ம சொன்ன மாதாவோட 7 வியாகுலங்கள் என்ன, அதாவது அன்னை மரியாளுக்கு கிடைக்கிற அந்த செய்தி, அப்புறம் சொல்றாரு ஈட்டி பாயுன்னு சொல்றது, கோயில்ல காணா போறது, ஈஜிப்துக்கு போறது, சிலுவை மரணம், அப்புறம் பாடி அவரோட உடம்பு கிடக்கிறது, அப்புறம் வந்து மாதா புதைக்கிறப்ப அந்த இதை பார்த்துக்கணே அந்த 7 இது. அதுல வந்து நம்ம வந்து போட்டோவோட செதுக்கின சிற்பங்களா பார்த்தோம். இது வந்து நம்ம டே டு டே லைஃப், நம்ம தினமுமே மாதாவோட 7 துயரங்களை தியானிக்கணுங்கிறதுக்காக, எல்லாரும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் மணில அவங்களோட இது போட்டு மதர் டோலரஸாவோட பிக்சர் போட்டு அப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்கு, பட்டாம்பூச்சி தியரின்னு சொல்லி, பட்டர்ஃப்ளை தியரின்னு சொல்லி. ஒன்ன இது பண்ணா அது தொடர்ந்து தொடர்ந்து எப்படி போய் மகரந்த சேர்க்கையில ஒரு பூல உட்காந்து பல இது மகரந்த சேர்க்கை இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜெபமாலைங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் கருவி. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு நம்ம போற வரைக்கும் இதோட இது இருக்குங்கிறதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே இந்த செஞ்சிருப்பாங்க. இதுல இது வந்து மாதாவோட இதுவும் மோட்சத்துக்கு இதுன்னு சொல்லி அந்த இது இருக்கும். பட்டாம்பூச்சியோட தன்மை தேரினே ஒண்ணு இருக்குல்ல, அதாவது பார்த்தா பின்னாடி இதுக்கும் பார்த்தா ஒன்றும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில போய் பாத்தீங்கன்னா இது சின்ன ஒரு பூல உட்கார்ந்தது, அது அப்படியே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை அந்த பட்டாம்பூச்சி தியரியில வந்து எங்க போய் கடைசியில முடியுதுன்னா, ஒரு சின்ன ஒரு ஜெபமாலை சொல்றது மூலியமா இது எங்க போய் முடியுதுன்னா மோட்சத்துக்கு போய் நம்மள வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்பெஷலா செஞ்ச ஜெபமாலை ஜெபித்தால் கண்டிப்பாக மோட்சம். ஆமா. இது வந்து ரோமாபுரியில வந்து 5 பஸ்லிகா இருக்கு, 5 பேராலயங்கள் இருக்கு. அதோட படத்தோட பின்னாடி வந்து அதோட என்னென்ன இது அங்க வந்து நிறைய புனிதர்களோட உடம்பெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதை குறிக்கிற இது வந்து பீட்டர் ஸ்கொயர். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது தாய் கோவிலா இருக்க லாத்ரன் பெசிலிக்கா, புனித சின்னப்பர் பேராலயம், புனித ராயப்பர் பேராலயம், இன்னொன்று வந்து மேரி மேஜர், அந்த மாதிரி இது கிராஸ் பார்த்தீங்கன்னா பிதா சுதன் பரிசுத்தாவி, இது ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகே, மேலே வந்துட்டு தந்தை இருக்கிறாரு. ஏன்னா வந்து அவங்களோட திட்டத்தினால தான் வந்து இது எல்லாமே இத்தனை பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. அதான் தாய் திருச்சபைங்கும் போது அந்த இதை குறிக்கிறதுக்கு அவங்களே வெளியிட்ட இது ஜூப்ளியன் இது. இது பாத்தீங்கன்னா ரெயின்போ ரோசரின்னு சொல்லுவாங்க. 7 கலர் இருக்கு. ஆமா, 7 கலர். வயலட், அந்த மாதிரி இண்டிகோ, விப்ஜியா, yellow, green, red, orange, red, விப்ஜியா. இது பாத்தீங்கன்னா குட் ஷெப்பர்ட் ஜெபமாலை, நல்ல ஆயனோட இது. எதனால இது நல்ல ஆயன்? இது 99 இது இருக்கும், மணிகள் இருக்கும். எந்த நடுவுல வந்து 10-10ஆவோ 7ஆவோ எந்த இதுவும் இல்லாம 99 இருக்குங்க. 99னா ஒரு 99 ஆடுகளை குறிக்கிறது. ஒண்ணே ஒண்ணு வந்து 10, இது 1, இது 100வது. இதுதான் காணாமல் போன ஆட்டுக்குட்டி. அதாவது 99 இருந்தா கூட 100ல 1 தானே போச்சு, 99 இருக்குன்னு இல்லாம அந்த 1 தேடிட்டு போய் தான் இது பண்றாங்க. இதுதான் சோ ஸ்பெஷல் கண்டுபிடிக்கப்பட்ட மணி. ஆமா, நல்ல ஆயனா குட் ஷெப்பர்ட். இது எங்க வாங்குனீங்க? இது வந்து ரோம்ல இருந்து தான். ரோம். இது என்னன்னா ஒருத்தர் பாவம் செஞ்சா கூட நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க, அத்தனை பேரும் மனம் திரும்பணும் அப்படிங்கறத குறிக்கிற இது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், கல்ல ஆரம்பிச்சாங்க, சோட்கில ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்து ஸ்டாப் இதுல ஆரம்பிச்சாங்க, டிஜிட்டல் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இப்ப டாக்கிங் வரைக்கும் வந்திருக்கு. முத வந்து இதெல்லாம் அந்த கல்லுக்கு அப்புறம் இந்த சோட்கிக்கு அப்புறம் எப்படின்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி அருள்நவரியா எல்லாம் இல்லை. எப்படின்னா அந்த காலத்துல வந்து தியானங்களே வேற.
ப்ரேயர் பண்றதுக்கு முக்கியமா தியானம் வேற. எப்படின்னா பிதா வந்து ஈடன் கார்டனை படைச்சது, அப்புறம் அவங்க பாவம் பண்ணது, பாம்புனால ஏமாற்றப்பட்டது, அதெல்லாம் தியானித்து 10 தடவை அது ஒவ்வொரு மணியும் 10 தடவை தியானிப்பாங்க. மாடர்ன் இதுல ஆங்கிலிக்கன் ரோசரின்னு சொல்லுவாங்க அந்த இது மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணா இப்ப வெறும் நம்மளுக்கு 5 தான் இருக்கு. சந்தோஷ தேவ 4 தான் இருக்கு. சந்தோஷ தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியம், மகிமை, அந்த மாதிரி 4 தான் இருக்கு. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 8, 9 இருந்துச்சு. அதாவது என்னன்னா ஹெவன்லி மிஸ்ட்ரீஸு, சந்தோஷங்கள் எப்படி கடவுள் வந்து 10 கட்டளை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் இது பண்ணி தியானிச்சு மாடர்ன் ரோசரி, அதுக்கப்புறம் வந்து டாமினிக்கன் ஆங்கிலிக்கன் ரோசரி, கடைசியில வந்ததுதான் சென்ட் பிரான்சிஸ் ஆங்கிலிக்கன் ரோசரி. அது வந்து 8 இருக்குங்க. அப்ப வந்து அருளிந்த மரியாதை வந்துருச்சு. ஓகே, எப்பெல்லாம் அருளிந்த மரியாதை இல்லாத காலம் வந்துட்டு அந்த மாடர்ன் டாமினிக்கன் ரோசரிங்க அப்பெல்லாம் இல்ல. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பிதாவே எங்க மேல கருணை காட்டுங்கள், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அது மட்டும்தான் 10 தடவை சொல்லுவாங்க. ஒரு இது தியானிச்சு எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்க மூதாதையர் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் கூட எங்கேயே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெபமாலைகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரேயர் ஓ எங்கள் இயேசுவேயா, அதான் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும். இதுதான் வந்து இதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மணிக்கு அவங்க மனவள்ளி ஜெபமா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. மனவள்ளி ஜெபம் எஜாகுலேட்டரி பிரேயர்னு சொல்லுவாங்க. of course அதேதான். அப்புறம் வந்து 10 இவாஞ்சலிக்கல் வர்ச்சுஸ், அதாவது மாதாவின் 10 புண்ணியங்கள். அந்த காலத்திலேயே வந்து எப்படின்னா மாதாவோட பேர் இல்ல, இவாஞ்சலிக்கல் வர்ச்சுஸ் அப்படின்னு மட்டும் இருந்திருக்கு. அதாவது இந்த 10 அப்படின்னு மட்டும் இருந்திருக்கு. மாதா வந்து ஹைலைட் பண்ணல. அதுக்கப்புறம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தான் அந்த 10 இவாஞ்சலிக்கல் வர்ச்சுஸ் யாருன்னா கன்னிமரியாள். எல்லாத்துக்குமே ஒரு இன்டர் ரிலேட்டட் இருக்கும். அதே எப்படி இந்த பட்டாம்பூச்சியில வந்து எப்படி ஒரு டச் இருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டச் இருந்துகிட்டே இருக்கும். அவர் பழசுலயே முதல்லயே திட்டமிட்டார் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுதான். அதே மாதிரி ஹோலி ட்ரினிட்டி சாப்லெட்னு ஒன்று இருக்கு. அதாவது பிதா சுதன் பரிசுத்தாவி, அதுக்குரிய ஜாமாலை. அது பார்த்தீங்கன்னா 3 கலராக இருக்கும். இப்போ எப்படி இந்த சிலுவை ஒரு வித்தியாசமாக பிதா சுதன் இருக்குமோ, அதே மாதிரி அந்த 3 பேரை மட்டும் ஆராதனை மட்டும், துதி உண்டாக கிடவுது, உங்களுக்கு மகிமை உண்டாக கிடது அப்படி சொல்லி, இதுல வந்து எங்க பாவங்கள மன்னிங்கன்னு சொல்லி வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு துதி, உங்களுக்கு புகழ், உங்களுக்கு மகிமை, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹோலி ட்ரினிட்டி மகிமை, இப்படி இது 3ஐயும் சொல்லிட்டு இருக்கிறது. ரோசரி ஆஃப் த ஃப்ளேம் ஆஃப் லவ்ங்கிறதும் இதுவும் அந்த கால ரோசரி தான். அப்படின்னா கடவுளோட அன்பு நெருப்பு. இது எப்படின்னா நம்ம வந்து மன்னிக்க முடியாத பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதனாலதான் போய் ஈஜிப்ட் கிட்ட அடிபட்டு எல்லாம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் தீக்குள்ள விழுந்துருவோம். நம்மள அவரோட அன்பு வந்து அப்படியே தூக்கி காப்பாத்திரும். So flame of love. ஆமா, flame of love. ஆர்ட் அண்ட் ஷேப்ல இருக்கு. இதுல எல்லாமே வந்து மாதாவோட படம். வெயிட்லெஸ். அதாவது விழுந்துடுறப்போ கடினமா விழுந்தாலும் எடுக்கிறப்ப அவர் நம்ம எப்படி சட்டுன்னு எடுத்துறாங்கிறதுக்கு இது எல்லாமே இந்த பீட்ல இருந்து ஒரு இது. அதாவது பாவமே இல்லாத மனிதன் வந்து இப்படிதான் இருப்பாங்க. அருமையா இருக்கு. இதுதான் உண்மை. வெயிட்லெஸ்ஸா இருப்பாங்க. அதாவது கடவுள் கூட ஐக்கியம் ஆயிட்டோம்னா, கடவுளை நம்பிட்டோம்னா நம்ம இப்படி செல்ஃப் ஃப்ரீயா இருக்கலாம், கே ஃப்ரீயா இருக்கலாம். இது வந்து கனடால. இது வந்து பிதாவுக்குரிய ஜெபமாலை. எப்படின்னா அவர் வந்து நம்மள ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி வழி நடத்துறாரு. புஷ் எரிஞ்சு நான் இருக்கிறேன் எந்தெந்த இடத்துலாம் வெளிப்படுத்துறாரு பழைய ஏற்பாட்டுலங்கிறத இது பண்ணி. இதுக்கெல்லாம் வந்து அருளிந்த மரியாதை இருக்காதுங்க. இது வந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும், எங்களை உங்கள் வழியில் நடத்தியறலும், இப்படியே இது 3 சொல்லிட்டே வரணும். 53 மணி தான். ஆனா இதுல வந்து இந்த கொட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கண்ணாடியில செதுக்கினது. ஆமா, கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இது எந்த ஊர்ல இருந்து வாங்கினீங்க? ஜெர்மனி. ஓகே. சோ இது வந்து பிதாவின் ஜெபமாலை. ஆமா, இதுலயே இருக்கும். பின்னாடி இருக்கும், முன்னாடி பாத்தீங்கன்னா பிதா. மாதா வந்து நிறைய காட்சிகள் இது வந்து பிரான்ஸ் நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க.
அதனால ஆமா அந்த So, இது பிரான்ஸோட கொடிய இது flag symbol, இது கொடிய நல்ல elastic மாதிரி இருக்கு. எலாஸ்டிக் இது என்னத்துக்குன்னா இது இன்னொரு பிரெயில் ஜெபமாலைன்னு சொல்லுவாங்க, கண் தெரியாதவங்களுக்கு. ஓகே. இது செஞ்சதும் வந்து கண் தெரியாத ரப்பர் மாதிரி தான் தெரியும். அந்த ரப்பர் ஃப்ளெக்சிபிள், அவங்களுக்காக அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது வந்து நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சு நம்ம எதுனாலும் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஃப்ளெக்சிபிள் ஆயிடுறோம் அப்படிங்கிற பிளிக்கா. பிளஸ் வந்து அந்த ஃபிளாக் குறிக்கிற அந்த கொடியை தேசத்தினுடைய கொடி இது. இது வந்து இன்னொரு இதுன்னா பிரெயில் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த குருடானவங்க வந்து அவங்க செஞ்சது அவங்க ஃபீல் பண்றதுக்கோசரம், அதுக்காக இது குறிக்கிறது. இது வந்து தஞ்சாவூர்ல வந்து சிஸ்டர் ரோசின்னு சொல்லி 5 காயங்கள் இப்பவும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து மணிகள் வந்து ஜெருசலேம்ல இருந்து வர வச்சு அவங்களே அவங்க கையால கட்டின ஜெபமாலை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணம் வந்துகிட்டே இருக்கும், அவங்களே கையால கட்டினது. இவங்க கர்மேல் மட சிஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து கையால அவங்களே செஞ்சிருக்காங்க, செஞ்சு ஸ்பெஷலா கொடுத்தது. இது வெயிட்லெஸ் இல்லைங்களா? இது அலிவ கட்டவேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 12 வகையான ஜெபமாலை இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பர்த் ஸ்டோன் ரோசரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாங்க சார். ஸோ பிறந்த என்ன சொல்றது, பிறந்த கற்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கற்கள்ல எப்படி ஜாதி கல்லுன்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி பிறப்பு கற்கள். பிறப்பு கற்கள் அந்த மாசத்துக்கு குறிச்சு. ஆமா மாசம், இப்ப ஜனவரி மாசம் பிறந்தவங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கல் இருக்கும். இப்போ இது இவங்க ஜனவரிக்கு பிறந்தவங்க வந்து இது கார்னெட்னு சொல்லுவாங்க. கார்னெட். ஆமா, இந்த கலர் இது எல்லாமே 53 மணி. ஆனா வந்து இது வந்து ஜனவரி மாதத்திற்குரிய அவங்க ராசிக்காரவங்களுக்கு மாதிரி. ஓ, இது ராசிக்கல் அவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நம்ம அப்படி ஏன்னா மாதா தான் வந்து எல்லா கிரகங்களுக்கும் ராணி. இதெல்லாமே 7 இதுகளுக்கும் ரேஸுக்கும் அவங்க தான். அந்த பாத்தீங்கன்னா அந்த 7 கலரை வச்சு மிக்ஸ் பண்ணி தான் எல்லா கலருமே வரும். ஜனவரி மாசத்துக்கு இதுக்கு என்ன பேர் சொல்றீங்க? கார்னெட். சோ பிப்ரவரி பண்ணா அமெத்திஸ்ட். இதெல்லாம் நீங்க சொல்றது நினைக்கிறேன் கிரேக்க வார்த்தைகளா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அமெத்திஸ்ட். ஆமா, அந்த தெரியலங்க சார், கிரேக்க வார்த்தை மாதிரி தெரியுது. இதெல்லாம் இத்தாலியில வாங்கினதாங்க சார். எல்லாமே இட்டாலி. அங்கே பர்த் ஸ்டோன் போட்டாவே என்னென்ன கல்லு எல்லாம் இருக்கும், அங்கிருந்தே வந்ததுதான். இது வந்து மார்ச் மாசத்துக்கு அக்வா மீனம், அதான் ப்ளூவா இருக்கும் இல்ல, மீன ராசின்னு சொல்லுவாங்க. அக்வானா தண்ணி, அந்த தண்ணீர் மீன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது மாதாவுடைய கலர் அழகான ப்ளூ கலர்ல இருக்கு. அக்வா மெரைன் கடல். ஆமாங்க. சோ இது வந்துட்டு ஏப்ரல் வந்து கிறிஸ்டல்ங்கிறது வந்து வெள்ளையா மட்டும்தான் இருக்கும். வெள்ளையில இருந்தா எல்லா கலருமே அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால இது வந்து வெள்ளை குறிக்குதுங்க சார். மே மாசத்துக்கு பாத்தீங்கன்னா எமரால்டு ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மரகத இதுன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. பாம்பு வந்து ஒரு கல், மரகத கல்லு, கக்குன்லாம். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. வைத்தியத்துக்கெல்லாம் வந்து அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து அந்த மரகத ப்ளூ கல். ஜூனுக்கு வந்து அலெக்சாண்ட்ரைட்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள். அலெக்சாண்ட்ரைட். இது வந்துட்டு பிங்க்னு சொல்ல முடியாது, ஒயிட்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி கலந்த பேரு. கல்லே வந்து அலெக்சாண்ட்ரைட். ரைட். ஆமா சார். அது ரூபி. ஜூலை மாசத்துக்கு ரூபியா? ஆமாங்க சார். நம்ம இது வந்து நம்ம இந்தியா நாட்டுல வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க சார். காரணம் நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்லங்க சார். சிவப்பு, அந்த ஒரு மாதிரி சிவப்பு, ரத்த சிவப்பு, ஒரு மாதிரி தக்காளி பழ கலர், இது ஒரு மாதிரி இது அந்த இது குறிக்கிறது சார். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த இதுதான். சோ இதுவும் அந்த ரூபி. ஆமா, ரூபி ஒண்ணுதான்.
ஆகஸ்ட் மாதம் பெரிடாட் பெரிடாட் பேரட் அது மாதிரி ஏதாவது வருதா? அந்த பெரிடாட் கிரீன் நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த வேர்டு தான் அதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள் தான் வார்த்தைகள் இருக்கும். பெரிடாட் இது நல்ல ஒரு கிரீன். ஆமா சார். இது சஃபயர் ப்ளூ. சோ கற்களை வேற கலர் மட்டும் இல்ல, கற்களை வேற. இது என்ன சொன்னீங்க? சஃபயர். சிலுவையே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து செப்டம்பர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு. ஆமாங்க சார். அக்டோபர் மாதத்துக்கு டர்மலைன்னு சொல்லுவாங்க சார். டர்மலைன் ஒரு ஆரஞ்சு பிங்க் கலந்த கலர். ஆரஞ்சும் பிங்க்கும் அது ஒரு மாதிரி கலர், டர்மலைட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த நவரத்ன அந்த கற்களோட பெயர்கள். டர்மலைட் இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள்ல தான் இருக்கணும் சார். ஏன்னா இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருந்து வந்த மாதிரி தெரியல. ஆமா. இது டோபாஸ். ஆமா சார். சோ டோபாஸ்ங்கிறது ஒரு கல்லு. அது ஒரு கற்கள் சார். ஒரு மணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிலுவையில் ரொட்டேட் ஆகுது. ஆமா. இது வந்து புது நன்மைகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்களோட பர்த் இதுல கொடுத்தா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்லங்க சார். என்னோட இது இருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஒரு இது இருக்கு. டிசம்பர் ஜெர்கான்னு சொல்லுவாங்க. ஜெர்கான் மாதிரி கிரேஷ் ப்ளூ ஃபாதர். பார்த்தீங்கன்னா தெரியும். டல் ப்ளூ கிரேஷ் ஒரு மாதிரி. சோ இதுதான் பர்த் ஸ்டோன் ரோசரிஸ். பிறப்பு கற்கள். சோ ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கும் ஒரு கல் இருக்கு. இப்ப ராசி கல்லுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதை வச்சு பணம் பண்றாங்க. ஆனா வந்து உண்மையாலுமே சம்மனசுகள் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம உடம்புல படும்போது தங்கம் போட்டா எப்படி நல்லது, ஹீட்டை எடுத்துரும். வெள்ளி போட்டா எப்படி நல்லதோ அந்த மாதிரி செம்பெல்லாம் வந்து உடம்புல பட நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி தூண்டுறதுக்கு. அதாவது பெண்கள் நாங்கெல்லாம் நகையெல்லாம் அணியறது பாத்தீங்கன்னா மெட்டி போடுறது வந்து கால் யூட்ரஸ் பலப்படுத்துறதுக்கு. அதுக்காக தான் கல்யாணம் ஆனோன்னு தான் மெட்டி போடுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் இதை வந்து அதை அமுக்கி பலப்படுத்தும். ஏன் மோதிர விரல்ல வெட்டிங் ரிங்னு சொல்லி மோதிரத்துல போடுறோம்னா இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பைய வந்து தூண்டுறதுக்கு. கல்யாணத்தப்ப வெட்டிங் ரிங்னாலும் அது மூக்கு குத்துறது எப்படின்னா இங்க இருக்கிற நரம்புகள் சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி இந்த கற்கள்களுக்கெல்லாம் பவர் இருக்கு. நம்ம உடம்புல அது படும்போது நல்லது. வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க